டைரெக்டாக ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இருக்குது பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 25ன்னு வருமா? அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 4ஐயும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ இந்த 2 டேமையும் கூட்டணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்குது பாருங்கள், இது ரெண்டும், அதாவது 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 2 டேமையும் கூட்டி வர்ற வேல்யூ என்ன பண்ணிடுங்க, கழிச்சிருங்க. கழிச்சா உங்களுக்கு 28ன்னு வரும். அந்த 28 தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி சால்வ் பண்ணி இந்த டயக்ராமில் அந்த அம்புக்குறி போட்ட இடத்துல என்ன வருங்கிறது நம்ம கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட் இப்போ மேலே பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணணும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64ன்னு வரும். கீழே 4 இருக்கா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வரும். அதை தனியாக எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு 2 ஸ்கொயர் பண்ணோம்ல, 8 ஸ்கொயர் பண்ணோம். அதே மாதிரி அங்கே எதுவும் தெரியல, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம். பண்ணி வர வேல்யூ என்னவாக இருக்கும்? 12 இருக்குமா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 64 இந்த 16ஐயும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு 80ன்னு வரும். மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ண 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் கழிச்சா எனக்கு 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரும். 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? நமக்கு ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த நடுவில் விடுபட்டுருக்கு பாருங்கள், இதில் என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் கூட்டிக்கிறேன். மொத்தம் 12 லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த டேஷையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 12ஐயும் நான் எப்படி பிரிக்கலாம்? 3 பிரிச்சுக்கலாமா? 3 பிரித்து ஜஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் லெட்டரில் ஏ வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா பிரிவுலையும் ஃபஸ்ட் லெட்டரில் என்ன தான் வரணும்? ஏ தான் வரணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டரில் ஏ வந்திருக்கா? அதே மாதிரி இந்த 2வது டேர்மில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் லெட்டரில் ஏ தான் வரணும். இதில் ஏ இருக்குது. அதேமாதிரி இந்த 2வது டேர்ம்லேயும் நான் ஏ எழுதிக்கிட்டா ஓகே, இதில் இருக்கிற மாதிரியே ஏன்னு எழுதிக்கிட்டேன். 3வது டேர்மில் ஏ இருக்குது. 4வது டேர்ம்லேயும் ஏ தான் இருக்குது. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவு கரெக்டு மாதிரி தான் தெரியுது இல்லையா? இப்போது செகண்ட் லெட்டர் என்ன வரும்னு பார்ப்போம். செகண்ட் லெட்டரில் பி வருமா? ஏன்னா இங்கே பி இருக்குது, ஸோ அங்கேயும் பி தான் வரும். தேர்ட் லெட்டரில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. இங்கே என்ன வரும்? தேர்ட் லெட்டரில், ஸோ ஏ தான் வரும். இப்போது டேஷுக்கு மேலே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நீங்கள் எழுதுனீங்களோ அதெல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏ எழுதினேன், அதுக்கப்புறம் ஒரு ஏ, அதுக்கப்புறம் ஒரு பி, அதுக்கப்புறம் ஒரு ஏ, அதுக்கப்புறம் ஒரு ஏ. இதான் என்னது? ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைரக்ஷன் சம்மு, அதனால் 4 டைரக்ஷனையும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இதில் ஏன்னு எழுதிப்போமா? எழுதிக்கிட்டேன். இவர் வந்து பியோட வட கிழக்கு திசையில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதுதான் பி. பியோட வடகிழக்கு திசை. வடகிழக்குனா இது தானே. ஸோ இது வந்து மேலே இருக்கிறது வடக்கு, இந்த சைடு இருக்கிறது கிழக்கு, நடுவில் தான் போகும். இதானது வடகிழக்கு திசை. அதாவது பியோட வடகிழக்கு திசையில் ஏ இருக்கார். சரியா? இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டரா. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு 3வது ஒரு கேரக்டர் வராரு. அது வேறு யாரும் கிடையாது, சி. இந்த சி அப்படிங்கிற கேரக்டரோட வட மேற்கு திசையில் பி இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்ஷன் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். இது வடக்கு, இது மேற்கு. ஸோ வடமேற்குன்னா இந்த சைடு தானே. அப்போ இதையும் இணைக்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இவங்க 2த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் எனில் ஏயிலிருந்து சி எந்த திசையில் உள்ளார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஏலேருந்து சி பாருங்கள், எந்த டைரக்ஷனில் இருக்கார்? தெற்கு திசையில் இருக்காரா? எனக்கு கீழே இருக்க தான் தெற்குன்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் என்ன? தெற்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டினை பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ளவர்கள்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு எத்தனை பேருன்னு தெரியாது, அதனால் நானாக 100ன்னு வச்சுக்கிறேன். இதில் மாணவிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ல் 2 பங்கு இருக்காங்களாம். அப்போது 2/5ன்னு போட்டுக்கிட்டேன். மொத்தம் எனக்கு 100ன்னு வச்சுருக்கேன்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இதையும் எழுதிப்போமா? இப்போ இதையும் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 20ன்னு வரும். 2ஐயும் பிறகுனா 40. அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை என்ன? 40 நானாக வச்சுக்கிட்டேன். அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாணவிகள் போக மீதம் இருக்கிறவங்க தான் மாணவர்கள். அப்போ மொத்தம் 100 பேர், அதில் மாணவிகள் 40னா மாணவர்கள் வந்து 60. சரி, இப்போ அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? அவர்களில் 5ல் 1 பங்கு மாணவிகளும் 4ல் 1 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மாணவிகள் வந்து 5ல் 1 பங்கு, அதனால் 40 × 1/5ன்னு எழுதிக்கிறேன். மாணவர்கள் வந்து 4ல் 1 பங்கு, ஸோ 60 × 1/4. இப்போ இதையும் கட் பண்ணால் 8, இதையும் கட் பண்ணால் எனக்கு 15ன்னு வரும். அப்போது மாணவிகள் வராதவங்க 8 பேர், மாணவர்கள் வராதவங்க 15 பேர். எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பள்ளிக்கு வந்த
மாணவர்களின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு மொத்தம் வராதவங்க 15 பேர் 60 பேரில். அப்படிங்கும்போது வந்தவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? பேலன்ஸ் இருக்கவங்களா இருக்குமா? அப்போது மாணவர்களில் வந்தவங்க வந்து 45 பேர், மாணவிகளில் வந்தவங்க வந்து 32 பேர். அப்போ எனக்கு மொத்தமாக வந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை? ரெண்டையும் கூட்டினா போதுமா? இப்போ ரெண்டையும் கூட்டினா எனக்கு மொத்தமாக வந்தவங்க 77 பேர். மொத்தம் எனக்கு கிளாஸில் இருக்கவங்க நான் எவ்வளோன்னு வச்சுக்கிட்டேன்? 100 பேரா? அப்போ எனக்கு மொத்தம் இந்த 100 பேரில் 77 பேர் வந்திருக்காங்க. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? 366 பக்கங்கள் உடைய ஒரு புத்தகத்தின் பக்கங்களின் இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ எனக்கு மொத்த பக்கங்கள் வந்து 366. அதில் சிங்கிள் டிஜிட் உள்ள பக்கங்கள் எத்தனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். அதாவது ஒரு இலக்கங்கள் கொண்ட பக்கங்கள் எத்தனை அப்படின்னு எழுதிக்கணும். நீங்கள் பேசிக்காக பாருங்களேன், ஒரு இலக்கம் கொண்ட பக்கங்கள் எதுலேருந்து எது வரை இருக்கும்? 1ல் ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் இருக்கும். நம்ம 10ன்னு போட்டால் எனக்கு 10 வந்து 2 இலக்கம் ஆயிரும். ஸோ 10 வரைக்கும் போடக்கூடாது, 1லேருந்து 9 வரைக்கும். இதுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும்? மொத்தம் 9 நம்பர் இருக்குமா? அதை நான் எழுதிக்கிட்டேன். ஈரிலக்க எண்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ 2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 10ல் ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் மேலே இருக்க டேர்ம் பாருங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் கீழே இருக்க டேர்மில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த கடைசியாக கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த 99 அதையும் அந்த ஃபஸ்ட் உறுப்பு இருக்குது பாருங்கள் அதையும் கழித்து 1 கூட்டிடுங்க. ஸோ 99 மைனஸ் ஃபஸ்ட் உறுப்பு என்ன 10, ரெண்டையும் கழித்து ப்ளஸ் 1 கூட்டிடணும். அப்போ கூட்டினா எனக்கு 90ன்னு வரும். அப்போ இதுக்கும் இடையில் 90 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது ஓரிலக்க எண்கள் அப்படிங்கிறதுனால முதல்ல இருக்க டைமில் ஜஸ்ட்டு 9ன்னே எழுதிட்டீங்க. இது வந்து ஈரிலக்க எண், அதாவது ஒவ்வொரு பேஜ் நம்பர்லேயும் எத்தனை இருக்கும்? 2 இலக்கம் இருக்கும். அப்போ அந்த 90ஓட நீங்கள் 2 பெருக்கிடணும். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் டைமையும் ஃபஸ்ட் டைமையும் கழிச்சிங்க, அதோட 1 கூட்டினீங்க, ஈரிலக்கம் அப்படிங்கிறதுனால 2 பெருக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ மூவிலக்கத்துக்கு பார்ப்போம். அது 100ல் ஸ்டார்ட் ஆகும், 366ல் முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு மொத்த பேஜே 366 தானே. இதுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ்ட் நம்பர் 366 மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் 100 ப்ளஸ் ஒரு 1 எழுதிக்கிட்டே எனக்கு 267ன்னு வரும். இது 3 இலக்க எண் அப்படிங்கிறதுனால இன்ட்டு 3. ஸோ 2 பேருக்கு எனக்கு என்ன வரும்னா 801ன்னு வரும். ஓகேவா? எனக்கு எல்லா இலக்கங்களின் மதிப்பும் தனித்தனியாக கிடச்சிட்டு இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு மொத்தமாக எத்தனை இலக்கங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது 9, 801, 180 எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 990ன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? 2 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கீழே சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பிக்கும் பிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதிப்போமா? பி இன்ட்டு ஜே ப்ளஸ் பி, இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏ பியின் தாயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பி இன்ட்டு ஜேன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? பி வந்து ஜேவின் தாய் இல்லையா? அப்போது பிங்கிறவங்க பொண்ணு, அதனால் ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கிறேன். கீழே ஜே எழுதிக்கிறேன். ஏன்னா அம்மா மேலே எழுதணும், மகன் எப்பவும் கீழே தான் எழுதணும். ஓகேவா? இப்போது அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பின்னா ஏ வந்து பியின் மகன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த டேர்முக்கு வருவோம், ஜே ப்ளஸ் பி. அப்போது ஜே வந்து யார்? பியோட மகன். அப்போ பி இங்கே எழுதணும், ஜே ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஜே யார்? பிக்கு மகன். கண்டிப்பாக அவர் பையனாக தான் இருக்கும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு பி என்பது பியின் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பிக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும்? கண்டிப்பாக மனைவியாக தான் இருக்க முடியும். அப்போ மனைவி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதில் லுக்ஸ் அப்படிங்கிறதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், எனக்கு 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதுலேயும் இன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கா? அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள், இதுலேயும் இன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அதே போல் இந்த சைடும் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள், எனக்கு 4ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. செகண்ட் டேர்ம்லேயும் 4 இருக்குது. அப்போது இதுலேயும் இன் காமனாக இருக்குது, அதுலேயும் 4 காமனாக இருக்குது. அப்போ இன் ஈக்குவல் டு
4ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2வதையும் 3வதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. சரியா? ஸோ நான் அதை குறிச்சிக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் பார்க்கணும். அந்த நம்பர்ஸ் டைம் இருக்குது பாருங்கள், அங்கேயும் பார்க்கணும். அங்கேயும் எது காமனாக இருக்குது? இதுலேயும் 6 இருக்குது, கீழே இருக்கிறதுலையும் 6 இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி சி ஈக்குவல் 6ன்னு எடுத்துக்கணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டேமையும் லாஸ்ட் டேமையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டேம்லேயும் ப்ளூ இருக்குது, லாஸ்ட் டேம்லேயும் ப்ளூ இருக்கா? அப்போ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன்? நோட் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்பர்ஸ்லேயும் ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம்லேயும் 8 இருக்குது, லாஸ்ட் டைம்லேயும் 8 இருக்குது. அப்போது ப்ளூ ஈக்குவல் என்னது? 8ன்னு எழுதிக்கலாமா? இப்போ எனக்கு லுக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த டைமில் சியோட வேல்யூ 6ன்னும் ப்ளூவோட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9 மட்டும்தான். அப்போ லுக்ஸோட வேல்யூ என்ன? 9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? கேட்ட சம்மு. ஆனால் இந்த சம்மில் எனக்கும் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி சம் இருக்குமான்னு தெரியல. இதில் பாருங்களேன், இந்த ஆப்ஷன்ஸில் எல்லா ஆப்ஷன்லேயுமே என்ன இருக்குது? பகா எண்கள் இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் பகு எண் இருக்குது. இது அந்த 14 அப்படிங்கிறது வந்து பகு எண். ஸோ நான் இந்த ஆப்ஷன் தான் தப்புன்னு கெஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டான மெத்தட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? கொஸ்டினுக்கு வருவோம். ஏ என்பவர் பியின் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஏன்னு ஒரு கேரக்டர் எழுதிக்கிறேன், பின்னு ஒரு கேரக்டர் எழுதிக்கிறேன். இப்போ ஏங்கிறவர் வந்து பியோட சகோதரி. அப்போ ஏ என்ன? பொண்ணா? ஸோ பொண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? வட்டம் போடுவேன்னா? அப்போ ஏ சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறேன். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால் நேராக இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்க? சி என்பவர் பியின் தாய். சின்னு எழுதிக்கிறேன். சிங்கிறவன் வந்து பியோட தாய் இல்லை, அதனால் சி வந்து பொண்ணு, வட்டம் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? டி என்பவர் சியின் தந்தை அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. தந்தை அப்படிங்கிறதுனால மேலே எழுதிக்கணும். இது வந்து ஒரு பையனை குறிக்குதில்ல, அதனால் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு மேலே எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பிரதர் சிஸ்டர்னால் சைடில் எழுதிக்கங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலும் சைடில் எழுதிக்கங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே எழுதிக்கங்க. அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் இ என்பவர் டியின் தாய்ங்கிறாங்க. டிக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க யார்? இ. ஸோ அதனால் வழக்கம் போல் டிக்கு மேலே எழுதிக்கிறேன். இப்போ மறுபடியும் கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மற்றும் டி என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள தொடர்பு தெரியும். ஏன்னா என்னது? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பிக்கு சி யார்? அம்மாவா? சிக்கு டி அம்மா. அப்போது பியோட தாத்தா தானே டி. ஸோ அப்படி வச்சுக்கலாமா? பிக்கு தாத்தானா ஏக்கு மட்டும் என்ன சித்தப்பாவாக இருப்பாங்க? தாத்தாவாக தான் இருப்பாங்க. ஆனால் இது பொண்ணு அப்படிங்கிறதுனால டிக்கு ஏ என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது பேத்தி உறவு வரும். அப்போ ஆன்சர் என்ன? பேத்தி அப்படிங்கிறது தான் ஆன்சர்.